ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கி நிறைய பேர் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாங்க, சொந்த வீட்டிலையும் குடியிருக்கிறாங்க. இல்லை என்றால் போகத்துக்கு போய், அதாவது ஒத்தி 3 வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி போகத்துக்கு போய் குடியிருக்கிறாங்க. பொதுவாக இன்றைக்கி நிறைய குழந்தைகள் கல்வி கற்றுக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகுள் ஏற்படுது. இப்போ பள்ளிக்கூடம்லாம் திறந்தாச்சு, எல்லோரும் பரபரப்பாக இருப்பீங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். ஒவ்வொரு மேல் படிப்புக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இருக்கும். இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் குழந்தைகள் மேல்நிலை கல்வி 10th +2, +2 காலேஜிலேருந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறவங்க, ஆராய்ச்சி படிப்புக்கு போகிறவங்க, உங்களுடைய வீடுகள் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதனால் நம்ம பொதுவாக நிறைய ஜன்னல்கள் நாம் திறக்கிறதில்ல, சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்றதில்லை. வீடு எப்படி வேணாலும் வாசல் இருந்துட்டு போட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ளார சில அடிப்படையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுதான் ஐயா சொல்ல போகிறேன். வீட்டுக்கு முன்னால், தலைவாசலுக்கு முன்னால் வாசப்படியில் கீழேயும் தலைவாசலையும் அழுக்குகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அழுக்கு இருந்தால் அது சனீஸ்வரனுடைய ஆதிக்கம். அழுக்கு, பிசுபிசுப்பு தன்மை, பழைய தோரணங்கள், அழுக்கு அடைந்த பாசிகள், அப்புறம் அலங்காரத்துக்காக நீங்கள் வச்சுருந்த இந்த பொருட்கள், இதுகள் எல்லாம் ரொம்ப ஒரு நிலவாசல் பளிச்சுன்னு இருக்கணும். அந்த நிலவாசல் இருக்கிற சனீஸ்வர பகவான் இப்படி இருந்தால் வீட்டுக்கு உள்ளே போகும் பொழுதும் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுதும் சனியினுடைய மந்த நிலை நமக்கு தொற்றிக்கொள்ளும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சனி இருக்க வேண்டிய இடத்தில் சனி இருக்கணும். ஆனால் சுக்கிரன் இருக்க வேண்டிய இடத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் சேரப்போம். அதனால் தலைவாசல் இருந்துச்சு அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல வாசனை திரவியங்களோட நிலையெல்லாம் கழுவி பெருக்கி சுத்தப்படுத்திடுங்க. சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாசனையுள்ள பூவை கொஞ்சம் நிலைக்க வைங்க. வீட்டிற்கு உள்ள கதவு நல்லா திறக்கணும். 2 பக்கமும், கதவுக்கு 2 பக்கமும் விளக்குமாறு செருப்பு, குப்பைகள் எதுவும் மூளையில் சாத்தக்கூடாது. 2வது, படுக்கிற பாய் என்பது சனீஸ்வரனை குறிக்கிறது. படுக்கை என்பது சுக்கிரன். ஆனால் அதே நேரம் படுத்த படுக்கையாகவே விரித்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் சனீஸ்வரனுடைய ஆளுமை வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மேற்படி படிக்கணும், ஸ்ட்ரகிள்லாம் படிக்கணும், நல்லா படித்து மேலே வரணும் அப்படின்னா தலைவாசல் ரொம்ப முக்கியம். அதே போல் அடுப்படையில் சனீஸ்வரனும் செவ்வாய் பகவானும் ஆட்சி செய்வார்கள். ஸோ அதனால் அடுப்புக்கு அடியில் நீங்கள் தேவையில்லாத குப்பைகளை போட்டு வைக்காதுங்க. தயவுசெய்து தூக்கி எரிஞ்சிருங்க. அடுப்பை ஸ்லிப்பில் வச்சா எரியணும். அது கப்புன்னு அணையக்கூடாது. அதே போல் அடுப்படியில் சமைத்தவுடன் அந்த பாத்திரங்களை எல்லாம் அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அதை இறைவனுக்கு முன்னால் வச்சு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. அடுப்படி சுத்தமாக இருந்தால் அந்த இடத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குது. குழந்தைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. சமைத்த உணவை, சமைக்கும் பாத்திரங்களை வைத்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை நாம் ரொம்ப தெளிவாக சொல்லலாம். அதனால் படிக்கிற குழந்தைகள் மேலே வரணும் அப்படின்னா, இப்போ கோவில் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைகள் ஆவரேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தினம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு, கோவில் கொடிமரம் உள்ள கோயில் நல்லா கவனிக்கணும். கொடிமரம் உள்ள கோவில்களுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரணும். இப்போ பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு பரபரப்பாக போகிறதுனால முடியாது. அதனால் வீட்டுக்கு போகிற வழியில் கோயில் இருந்தாலும் மணிக்கணக்காக பஸ்ஸுக்காக காத்திருக்கீங்க, அந்த கோயில்களுக்கு உள்ளே போய் சாமியும் கும்பிட முடியாது. ஏன்னா சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறனால அது ஒரு தடங்களாக மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், குழந்தைகள் பொறுத்தளவில் வாரத்திற்கு ஒரு முறை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவர்களை விளக்கேற்ற சொல்லுங்கள். எத்தனையோ குழந்தைகளுக்கு இன்னும் விளக்கேற்ற தெரியல. அதனால் விளக்கேற்ற சொல்லுங்கள், விளக்கேற்றுங்க. அவர்கள் பொறுத்தளவில் வாரத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கிற கோயிலுக்கு போய்
படிப்பு சரியாக வரலையா, ஒரு விளக்கமாற்ற எடுத்து கோயிலை கூட்ட சொல்லணும். என் பிள்ளை போய் கோயிலை கூட்டணுமாக்கும் அப்படின்னு. கூட்டுவதினால் பெருக்கி எடுப்பதினால் பெரிய பரிகாரம். அதுபோல் கோவில்களுக்கு பொறுத்தளவில் சுத்தத்தை பராமரிக்கணும். கோவில் சுவாமி குளித்த நீரை ஒரு பாத்திரத்தில் கொண்டுட்டு வந்து படிக்க முடியாத குழந்தைகளுக்கு, மந்தவர் குழந்தை முகத்தை அலம்ப சொல்லுங்க. வீடு முழுவதும் தெளியுங்கள். கண்டிப்பாக அந்த மந்த நிலை நீங்கும். நோக்கமே என்னன்னா, ஏன் குழந்தை படிக்கலை, அதற்குரிய தடங்கள் கிரகங்கள் தான். ஆனால் கிரகங்களை போக்கி வெற்றி பெறக்கூடிய பரிகாரங்களை நான் எளிமையாக கொடுத்துருக்குறேன். அதனால் வீடுகளும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. வாஸ்துப்படி சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காமல் நாம் சின்ன சின்ன பரிகாரங்களை செய்தால் நன்மை உண்டாகும். மீண்டும் ஒரு அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.